ஹாய் மக்களே! இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான தேங்காய் துவையல் தாங்க. அட ஆமாங்க, தேங்காய் துவையல் தான். வாங்க எப்படின்னு பார்ப்போமா? ஃபார் பிகினர்ஸ்லாம் குடுகுடுன்னு ஓடிவாங்க. நம்ம எப்படின்னு துவையல் செய்றதுன்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் குடுத்துர்றேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பிரியாணி கூட அட்டகாசமா செய்வாங்க. ஆனா, இந்த துவையல் அரைக்க வராது. அதான் மேட்ரு. ஸோ, இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட்டா போட்டா பக்காவா வந்துருங்க. ஸோ, அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து, இந்த மாரி உடைச்சு எடுத்துட்டு, ஒரு 1/2 மூடிய துருவி எடுத்துக்கோங்க. ஸோ, ஒரு 5 பச்சை மிளகாய் நான் இங்க சேர்த்துருக்கேன். அளவான காரம் தான். இல்லங்க எனக்கு சுருக்குன்னு வேணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் 2 சேர்த்து சேர்த்துக்கோங்க. செம்மையா இருக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு பொரிகடல, கல் உப்பு. ஸோ, எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி, கல் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டா பல்ஸ் குடுத்துட்டு, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சமா ஊத்திக்கிட்டு, நல்லா கிரைண்ட் பண்ணி கொரகொரப்பா, ரொம்ப மையா கிரைண்ட் பண்ணிட வேண்டாம். கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு, பழைய சாதத்தோடையும், இல்லாட்டி சுட சுட இட்லியோடையும் லைட்டா அந்த இந்த கெட்டி சட்னி இல்ல, அதுதானே இது. அது அப்படியே துவையலுங்க. எடுத்து பழைய சோறோட சாப்பிட்டா துவையல், இட்லியோட சாப்பிட்டா கெட்டி சட்னி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. துவையல்லாம் ஒரு விஷயமாம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அப்படிலாம் நினைக்காதீங்க. நெறைய பேருக்கு இந்த துவையல ப்ராப்பரா அரைக்க தெரியாது. இதே மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.